சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கஜகேசரி யோகம். சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்தா அது கஜகேசரி யோகம். இந்த யோகத்துக்கு ஊமையா யானையும் சிங்கத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஜோதிடத்துல குருவுக்கு வாகனமா வெள்ளை யானையும் சந்திரன சக்தியோட அம்சமாகவும் சொல்லுவாங்க. அந்த சக்தியோட வாகனமா சிங்கத்தையும், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திரத்துல இருந்தா ரெண்டுமே அதிக வலிமை வரும். பொதுவாகவே ஜோதிடத்துல கேந்திரத்துல கிரகங்கள் இருந்தா அது வலிமை வரும். இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதுதான் கஜகேசரி யோகம். யோகத்தோட சிறப்பு என்னன்னா, சமூகத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கஜகேசரி யோகத்துக்கு உண்டு. திருவிழா நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கஜகேசரி யோகத்துக்கு உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்துமாண்டா பொருந்தாது. ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருந்தா அது கஜகேசரி யோகம். இது ஜோதிடத்துல பொதுவான விதி. ஆனா ஜோதிடத்துல விதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு விதி விலக்குகள் நிறைய இருக்கு. அத்தனை விதி விலக்குகளும் தாண்டி வந்தாத்தான் அந்த விதி பொருந்தும். சும்மா அதை விட்டு நம்ம பாட்டுக்கு உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, நீங்க பெரிய லெவல்ல வருவீங்கடா, ஜோசியம் பார்க்க வந்தவர் இந்த இப்பதான் ஜோசியம் படிச்சுட்டு இருப்பாரு போலன்னு சொல்லி விட்டு இருந்துச்சு போயிடுவாங்க. சரி, இப்ப நம்ம கஜகேசரி யோகத்துக்கு உண்டான எல்லா விதிகளையும் விதி விலக்குகளையும் பார்ப்போம். முதல்ல குருவோ சந்திரனோ ஆட்சியோ உச்சமோ ஆயிருக்கணும். இவங்களுக்கு அஷ்டமாதிபதியோட தோஷம் இல்லாம இருக்கணும். அதே சமயத்துல இவர்களோட பாவர்களுடன் சேர்க்கை இருக்கக்கூடாது. 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு இருக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் 6, 8, 12ல மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்பத்தான் இந்த கஜகேசரி யோகம் முழுமையா வேலை செய்யும். மற்றபடி இதுல எந்த அளவுக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சேர்க்கை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த யோகத்தோட வலிமை குறையும். சரி, அடுத்த வீடியோவில் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் முழுமையா வேலை செய்யும்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.